மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அமித்ஷாவை சந்திக்கிறார் என்பதுதான் தற்போது நாம் பார்த்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. இளைஞர்களின் போராட்டம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. இதனால் நாடாளுமன்ற கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன. நீட் முறைகேடு விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. இந்நிலையில் அமித்ஷாவை சந்திக்கிறார் தர்மேந்திர பிரதான். கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்நிலையில் அவர் அமித்ஷாவை எதற்கு சந்திக்கிறார் என்று நாம் உற்று நோக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாடாளுமன்றத்தின் கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த இளைஞர்களின் போராட்டம் காரணமாக, போராட்டம் தீவிரமடைவதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு கருதி கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன. வெளியில் போராடிக் கொண்டிருக்கும் இளைஞர்களை காவல்துறையினரும் ராணுவ படையினரும் தற்போது கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று காலையிலேயே கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி நாடாளுமன்றத்தை நோக்கி இளைஞர்கள் பேரணியாக சென்றனர். அவர்கள் மீது தடியடி நடத்தி அவர்களுடைய போராட்டம் கலைக்கப்பட்டது. இந்நிலையில் அவர்கள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலை அவர்களை காவல்துறையினர் கட்டுப்படுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து, டெல்லி களத்திலிருந்து நமது செய்தியாளர் ராஜு உடனுக்குடன் தகவல்களையும் அளித்து வருகிறார். நாம் அவரிடம் தொடர்ந்து பேசலாம். ஒரே போராட்ட களமாக காட்சியளிக்கிறது ராஜீவ். காட்சிகளிலிருந்து நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. பேரணியை தொடங்கும் போதே காவல்துறையினர் அவர்களை தடியடி நடத்தி அடித்து கலைத்து விட்டார்கள். ஆனாலும் நாடாளுமன்றம் வரைக்கும் இவ்வளவு பேர், இவ்வளவு இளைஞர்கள் அவங்க அருகில நெருங்கி வர என்ன காரணம்? எப்படி இது அனுமதிக்கப்பட்டது? கண்டிப்பாக அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இங்க இருக்கக்கூடிய தடுப்புகளை வந்துட்டு அவர்கள் சாலைகள்ல இழுத்து சென்று தற்போது அந்த தடுப்புகளை அகற்ற இளைஞர்கள் முற்பட்டு வருகிறார்கள். ஆனால் கடுமையான அந்த பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதன் காரணமாக இளைஞர்களை இங்கே கூடியிருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை அவர்கள் அகற்றும் ஒரு நடவடிக்கையில காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு மத்தியில தான் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஜே.பி. நட்டா அவர்கள் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அவர் சந்திப்பதற்கான காரணம், ஜே.பி. நட்டா கர்பான் ஜனதா பார்ட்டியினுடைய பிரதிநிதிகளுடனான ஒரு சந்திப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய அரசு சார்பாக அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த சந்திப்புக்கு முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவர் சந்தித்து தற்போது பேச இருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது கர்பான் ஜனதா பார்ட்டியினுடைய இந்த போராட்டம் பெருமளவில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில பதற்றமான ஒரு சூழல் நிலவுகிறது. குறிப்பாக நாடாளுமன்றத்தை நோக்கி அவர்களுடைய அந்த போராட்டம் மிக அருகிலேயே அவர்கள் நெருங்கியிருப்பதன் காரணமாக அடுத்த கட்டமாக என்ன செய்ய போன்ற விஷயங்கள் குறித்து அவர் தொடர்ந்து ஆலோசனை நடத்த இருக்கின்றார்கள். எனவே அந்த சந்திப்பு முடிந்த பிறகு கர்பான் ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதிகளுடன் ஜே.பி. நட்டா அவர்கள் ஒரு சந்திப்பை நடத்த இருக்கின்றார். இதற்கு இடையில்தான் ஆங்காங்கே கூடியிருக்கக்கூடிய கர்பான் ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இவ்வாறாக அந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த அத்துமீறும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. லேசான தடியடி நடத்தியும் அதே போல கண்ணீர் குண்டுகளை வீசியும் காவல்துறையினர் அவர்களை தடுக்கும் ஒரு நடவடிக்கையிலும் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். ராஜீவ், தர்மேந்திர பிரதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதாகவும் தகவல் இருக்கிறது. இப்போ கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடக்கிறது. அவருடைய நிலைப்பாடு என்ன? அதே போல இப்ப அரசு சார்பாக கர்பான் ஜனதா கட்சி இளைஞர்களோட யாரு பேசுறாங்க? அதே போல இந்த பிரதிநிதிகள் யாரு? கர்பான் பூச் ஜனதா கட்சி சார்பாக பிரதிநிதிகள் யாரு சந்திக்கிறாங்க? அந்த பேச்சுவார்த்தை எப்ப நடைபெறுது? திலகவதி, அதாவது கர்பான் ஜனதா பார்ட்டி சார்பாக அதனுடைய செய்தி தொடர்பாக சௌரப் தாஸ் தலைமையிலான அந்த குழு தான் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டாவை சந்தித்து பேச இருக்கின்றார்கள். அதே போல இந்த விவகாரத்தை பொறுத்தவரை மத்திய அரசு ஏற்கனவே பல விளக்கங்கள் கொடுத்திருந்தார்கள். குறிப்பாக இந்த நீட் வினாத்தாள் கசிவு ஆகட்டும், மற்ற தேர்வு வினாத்தாள் கசிவுகள் ஆகட்டும், அனைத்து விதத்திலும் அந்த நடவடிக்கைகள், அது குறிப்பாக யார் யார் இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டார்கள் அவர்களை கைது செய்து உரிய விசாரணை நடத்துவது, அடுத்த கட்டமாக இந்த விஷயத்தில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கின்றனர் அவர்களை கைது செய்த நடவடிக்கை போன்ற பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தரப்பாக அவ்வப்போது அந்த விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நீட் தேர்வும் ரத்து செய்யப்பட்டு மறுதேர்வு அறிவிக்கப்பட்டு
தேர்வும் நடத்தப்பட்டிருந்தது. இவராக பல விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருந்த போதிலுமே கூட கரப்பன் ஜனதா பார்ட்டி சார்பாக இந்த அவர்களுடைய மிக பிரதான கோரிக்கையாக மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும், குறிப்பாக உயிரிழந்த மாணவர்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் அவர்களுடைய குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் அளிக்க வேண்டும், மத்திய அமைச்சர் பதவி விலக வேண்டும். அதே போல இந்த இளைஞர்களின் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. ஏறத்தாழ நாடாளுமன்றத்தை முற்றுகையிட அவர்கள் வந்துவிட்டார்கள். இந்நிலையில் காவல்துறையினர் அவர்களை கலைத்து தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தின் கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன. ஜந்தர் மந்திரில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் தற்போது நாடாளுமன்றமே பரபரப்பாக காட்சியளிக்கிறது.